Good morning, students. First year A section and B section. So, piecemeal distribution அப்படின்ற ஒரு யூனிட்லேருந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஸோ piecemeal distribution அப்படின்றது it is the available of the cash. So, immediately on the realization. So, realization பண்ணுறது. So, immediately on realization. As and when cash is received, waiting for the realization of the entire assets அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 பார்ட்னர்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக், ஸ்மால் அண்ட் ஷார்ட். ஸோ இவங்களுடைய ஷேர் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் இன் தி ப்ரொபோர்ஷன் 1/2 to 1/4 to 1/4. ஸோ ஆன் தி டேட் ஆஃப் த டிசொல்யூஷன் தேர் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஃபாலோஸ். இப்போ பேலன்ஸ் ஷீட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க, இது வந்து பேலன்ஸ் ஷீட். இப்போ கேபிட்டல் பிக்கு, ஸ்மால், ஷார்ட். பிக்குக்கு வந்து 10,000, ஸ்மாலுக்கு 10,000, ஷார்ட்டுக்கு 6,000. ஸோ கிரெடிட்டர்ஸ் வந்து 14,000, சன்ட்ரி அசட்ஸ் வந்து 40,000. ஸோ இது வந்து பேலன்ஸ் ஷீட் உனக்கு கொடுத்துருக்கக்கூடிய மாடல். ஸோ அதுக்கு கீழே த அசட்ஸ் ரியலைஸ்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் 14,000, செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000, தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட் 10,000. இந்த இதை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, ஸோ பார்ட்னர்ஸுக்கு வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஸோ முதல்ல வந்து கொடுத்துருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்டை நல்லா பார்த்து, ஸோ எவ்வளோ கேபிட்டல்ஸ், எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதில் வந்து நமக்கு 3 பார்ட்னர்ஸ். ஸோ இதில் முதல்ல ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம பார்ட்டாக தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸோ வி கேன் see into the ஒர்க்கிங் நோட்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்ற கான்செப்டை எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பாரு. ஓகே, ப்ராப்ளத்தை நல்லா எழுதிக்க. ஸோ piecemeal distribution அப்படின்னு கேட்டாங்கன்னா it is available of the cash immediately on realization of as and when cash is received without waiting for the realization of entire assets அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உனக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பேலன்ஸ் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஷீட்டில் அசட் ரியலைஸ்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட், தேர்ட் இன்ஸ்டால்மெண்ட், இதை தான் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்றத பார்க்கணும். அந்த ஒர்க்கிங் நோட்ஸ் அப்படின்றத மட்டும் இன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட்ஸ். ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இதில் 3 பேர் இருக்காங்க, பிக்கு, ஸ்மால், ஷார்ட். இப்போ ரேஷியோ வந்து 1/2 to 1/4 to 1/4. அப்போ ரேஷியோ எப்படி அப்படின்னா, இதுக்கு எல்சிஎம் எடுத்து அப்படின்னா ஸோ 4. ஸோ 4 வந்து 2ல் வந்து எத்தனை டைம் போகும், 2 டைம்ஸ். 2 × 1 2. ஸோ 4 வந்து 4 எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம். ஸோ 1 × 1 1. 4 × 4 எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைம்ஸ் போகும். ஸோ 1 × 1 1. ஸோ ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்குக்கு 2 மடங்கு, ஸ்மாலுக்கு 1 மடங்கு, ஷார்ட்டுக்கு 1 மடங்கு. ஃபஸ்ட்டு இந்த கான்செப்டை நீ முதல்ல முடிச்சுக்கிறணும், நல்லா நான் வச்சுக்க. ஸோ பிக்கு, ஸ்மால், ஷார்ட் 3 பேர் இருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் 1/2 1/4 1/4 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறத நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 4 2ல் எத்தனை டைம்ஸ் போகும்னு பார்த்துக்க, 2 டைம்ஸு. 2 × 1 2. 4 வந்து 4ல் எத்தனை டைம்ஸ் போகும், 1 டைமு. ஸோ 1 × 1 1. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த 4ல் 1 டைம், 1 × 1 1. ஸோ இதை முதல்ல முடிச்சுக்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கேபிட்டல். இப்போ பிக்குக்கு வந்து எவ்வளோ கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, 10,000. பிக்குக்கு கேபிட்டல் 10,000, ஸ்மாலுக்கு 10,000, ஷார்ட்டுக்கு வந்து 6,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ஒன் ஷேர் அப்படின்னா இந்த 10,000 அப்படின்ற கேபிட்டலை ஸோ 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா பிக்குக்கு வந்து 5,000, ஸ்மாலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 1ஆல் டிவைட் பண்ணால் 10,000. ஸோ 6,000 1ஆல் டிவைட் பண்ணனா 6,000.
ஸோ இந்த மூணுல எது வந்து ரொம்ப வந்து கம்மியான வேல்யூவாக இருக்குது, பிக்குக்கு இருக்கா, ஸ்மாலுக்கு இருக்கா, ஷார்ட்டுக்கு இருக்கான்னு பாருங்க. ஸோ இப்போ பிக்குக்கு தான் இருக்கு. அப்போ பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நல்ல நான் வச்சுக்க. ஃபார் ஒன் ஷேர் அப்படின்றது 5000. இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் அப்படின்றது பிக் அப்படின்றவன் தான், அவனோட ஷேர் தான் ரொம்ப கம்மியானது. அப்போ பிக் should be eliminated. So big should be eliminated. So eliminated அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 5000 அப்படின்றதுல 2ஆல் மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இவனுக்கு 10,000. இந்த 5000 1ஆல் டிவைட் பண்ணனா 5000. 5000 1ஆல் டிவைட் பண்ணா இங்கே 5000. அப்போ பிக் அப்படின்றவனுக்கு இங்கே நில் அப்படின்றாரு. இங்கே 10,000ல் 5000 கழிச்சுட்டேன் அப்படின்னா மீதி வந்து 5000. 6,000ல் 5000 அப்படி போயிடுச்சு அப்படின்னா 1000 அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த பார்ட்னர் யார் எலிமினேட்டட் ஆகிறா அப்படின்னு சொல்லி நீ பார்க்கணும். நல்லா நான் வச்சுக்க. இப்போ பிக் should be eliminated அப்படின்னு சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன, பேஸ் கேபிட்டல் இன்ட்டு பிஎஸ் ரேஷியோ, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ இவங்க 2 பேர் இருக்காங்க, 5000 1000. இப்போ 5000 1000 அப்படிங்கும்போது இதில் ஃபார் ஒன் ஷேர் இதில் யாரை வந்து நம்ம எலிமினேட்டட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து இப்போ 5000 1ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும் 5000. 1000 1ஆல் டிவைட் பண்ண எவ்வளோ வரும் 1000. அப்போ யாரோட ஷேர் வந்து கம்மியாக இருக்கு, ஷார்ட். அப்போ ஷார்ட் should be eliminated அப்படின்னு போட்டு இப்போ 1000 இதை எடுத்து, இப்போ 1000 1ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1000, அடுத்து 1000 இங்கே 1ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 1000. இப்போ யாருக்கு வந்து அப்சல்யூட் சர்ப்ளஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000ல் 1000 போச்சுன்னா 4000, இவனுக்கு நில்லுன்னு ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இட் ஷுட் பி பெய்டு டு த அமௌண்ட் ஃபார் த ஸ்மாலுக்கு தான் நீ என்ன பண்ணணும், ஃபைனலாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் உன்னுடைய கணக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து யாருக்கு நீ பண்ணணும் அப்படின்னா ஸ்மாலுக்கு தான் நீ முதல்ல பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கேஷ் அதான் பீஸ்மெல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த அவைலபிள் ஆஃப் த கேஷ் என்டையர்லி, அதாவது என்டையர் அமௌண்ட்டை டிஸ்ட்ரிபியூஷன், அந்த அசட்ஸை வந்து என்டையராக நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க்கிங் நோட்ஸ் முதல்ல நீ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கேஷ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே நம்ம போக முடியும். முதல்ல என்ன பண்ணிக்கிறீங்க, ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுறீங்க. அவங்களுடைய கேபிட்டல் வேல்யூவை எடுத்து எழுதிட்டு அவங்களுடைய ரேஷியோ என்னன்றதை முதல்ல கால்குலேட் பண்ணிக்கிறணும். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷேரோட ரேட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 2ஆல் டிவைட் பண்ணால் இவனுக்கு 5000, 10,000 1ஆல் டிவைட் பண்ணால் இவனுக்கு 10,000, 6,000 1ஆல் டிவைட் பண்ணால் 6,000. அப்போ யாரோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா பிக்கோட ஷேர். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பிக் should be eliminated. இந்த 5000 into 2 10,000, 5000 into 1 5000, 5000 into 1 5000. ஸோ லெஸ் பண்ண அப்படின்னு சொன்னால் இவனுக்கு வந்து மீதி ரிமைனிங் பேலன்ஸஸ் வந்து 5000. ஏன்னா பிக்கு வந்து ஆல்ரெடி எலிமினேட்டட், ஸோ கம்ப்ளீட்டடாக காலியாகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து இவனுக்கு பேலன்ஸ் வந்து 1000. இப்போ இவங்க 2 பேரில் யார் எலிமினேட்டட் ஆக போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் ஷேரில் யாரோட ஷேர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அப்போ 5000 1000 அப்படிங்கும்போது 5000 1ஆல் டிவைட் பண்ணால் 5000, 1000 1ஆல் டிவைட் பண்ணால் 1000. அப்போ ஷார்ட்டோட ஷேர் தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஷார்ட்டோட ஷேர் தான் எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ 1000ஆல் 1ஆல் டிவைட் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1000. அப்போ இவனுக்கு வந்து கால்காது. ஸோ 5000லேருந்து 1000 போச்சுன்னா மீதி வந்து நமக்கு 4000 வந்து யாருக்கு சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலுக்கு தான் சர்ப்ளஸ் இருக்குது. இந்த ஒர்க்கிங் நோட்ஸை வந்து நல்லா பார்த்துட்டேன் அப்படின்னா ஸோ ஈவினிங் வந்து கிளாஸஸில் வந்து ப்ரொபோர்ஷன் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த கேஷ் அந்த இதை வந்து எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் இந்த ஒர்க்கிங் நோட்ஸை நல்லா பார்த்து. ஓகே, ஸோ இதில் உனக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா கேட்டு. ஓகே, ஸோ இதை கண்டினியூஸ் வந்து அடுத்த இதில் பார்ப்போம். தேங்க்யூ.